ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல் கபடி இன்சைடர். லேட்டஸ்ட்டாக பார்த்தோம்னா பிளேயர் டிராஃப்ட் எடிட் பண்ணி வந்திருக்கு. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா கேட்டகரி டியும் ஃபாரின் பிளேயர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோ இருக்க போது இந்த டிராஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவர் டீமுக்கு யாரெல்லாம் செட் ஆவாங்கன்னு ஃபஸ்ட்டு அதை பற்றி பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக தர்மராஜனோட போஸ்ட் ஒன்று வெளியே வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் உங்கள் ஏமாத்துற மாதிரி எதுவுமே நடக்காது, கண்டிப்பாக வலிமையான ஒரு அணியை செட் பண்ணுவோம் அப்படின்றதுல ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்ட்டில். லெஸ் இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே தெரிஞ்சிடும். ஆக்ஷன் தான் மெயின் கைஸ். ஒரு டீம் செட் பண்ணுறதுக்கு முக்கியமே ஆக்ஷன் தான். ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் சீசனை நல்லா ப்ளே பண்ணி ட்ராஃபி வின் பண்ணிக்கலாம். நேற்று தமிழ் தலைவர் சிலையில் நானும் ஒரு பர்சனாக போயிருந்தேன், ஒரு ஃபேனாக இருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் வந்து ஒரு 1000க்கும் மேற்பட்ட பீப்புள்ஸ் வந்து லைவ் வாட்ச் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு நான் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கேன். இன்னும் நிறைய லைவ்ஸ் பண்ணலாம், நம்மளும் பண்ணலாம் நம்ம சேனல்லையும். ஸோ ரெடியாக இருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ பார்த்தோம்னா கபடினாலே இந்தியாவுக்கு அப்புறம் நல்லா ப்ளே பண்ணுற ஒரு டீம் ஈரான். ஸோ அவங்க டீமில் இருந்து தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம டீமுக்கு தேவையான பிளேயர்ஸ் எடுக்க போகிறோம். இந்த பிளேயர்ஸ் பற்றி நான் பார்த்தீங்கன்னா நல்லா எந்த சேனல்லையுமே பேசலை. இவங்களை பற்றி நான் வந்து நிறைய பேர் தெரியாமலே இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்கள பற்றி நான் பேச போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்க கேம் பிளே வீடியோஸும் உள்ளே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போய் அவங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேயர் அலி ஹாதி. இவர் ரைட் கார்னர் டிஃபெண்டர். ஜூனியர் இன்டர்நேஷனல் கபடி வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டில் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இவரோட டிஃபென்சிவ் ஸ்கில்ஸும் டாக்டிக்கல் ஸ்கில்ஸும் ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. அதில் இப்போ பயமே இல்லாமல் டிஃபென்ஸ் பண்ணுறாரு. அதுதான் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு இதில் பார்க்க வச்சுது. ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ்க்கான லிஸ்ட்டில் இவர் ஒருத்தர் நமக்கு கண்டிப்பாக இருப்பார். இப்போ வாங்க இவரோட வீடியோ கிளிப் பற்றி பார்க்கலாம். بازیکن مدافع بلافاصله بدون یه دفعه عالی این دفاع خوبه حالت شاه محمد بله بنگلادش مچ پاش رو میگیرن به خوبی میکشه بسکش میکنه علی هادی بود که مچ پاش رو گرفت در این بازی مرحله 1/4 نهایی مسابقات بله دفاع خوب ماشاءالله به علی هادی. باز هم علی هادی در مرکز دفاع این در دومین دوره مسابقات حمایتش کردن. بازم 8 از என்ன கைஸ், இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி தோணுது உங்களுக்கு? ஒரு ரைட் கார்னருக்கு சரியான ஆப்ஷனாக இருப்பார்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிற பிளேயரும் ஒரு ரைட் கார்னர் டிஃபெண்டர். இவர் ஏஷியன் மென்ஸ் கபடி சாம்பியன்ஷிப்பில் ஈரானுக்காக ப்ளே பண்ணார். ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். ஆல்மோஸ்ட் இந்தியா அந்த மேட்ச் வின்னிங் பண்ணுறதே ரொம்ப கஷ்டப்பட்டு வின் பண்ணாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம தோற்று கூட இருக்கலாம். ஸோ இவர் ஒரு டிஃபெண்டர் டு வாட்ச் அவுட் ஃபார். இவரோட பேர் பார்த்தீங்கன்னா அமீன் குர்பானி. ஸோ பில்டப் போதும், இப்போ வாங்க இவரோட எப்படி சம்பவம் பண்ணுறாருன்றதை வீடியோவாக பார்த்துடலாம். அப்புறம் கைஸ், இந்த பிளேயரோட வீடியோ கிளிப் பார்த்தாச்சு. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் போடுங்க. அமீன் குர்பானி ஒரு நல்ல ரைட் கார்னர் டிஃபெண்டராக தெரிகிறாரு. பட் ஆனால் இவரையும் ஆக்ஷனில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமானு தெரியல. அவரோட ப்ரைஸை பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி கைஸ். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பிளேயர் ஒரு ரைடிங் ஆல்ரவுண்டர். லைக் நம்ம ஹிமான்ஷு மாரின்னு சொல்லலாம். இவரோட ரைடிங்கும் பண்ண முடியும், கொஞ்சம் டிஃபெண்டிங்கும் பண்ண முடியும். இவரோட பேர் மொயின் ஷஃபாக்கி. இவரும் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கபடி சாம்பியன்ஷிப்பில் ஈரானுக்காக ப்ளே பண்ணார். இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக ஃபைனல்ஸ்லேயும் ப்ளே பண்ணியிருந்தார். அதில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. பட் இவரோட பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரைடர் 2 சைட்லேயும் இவரை ரைட் பண்ண முடியும். அதே மாதிரி டிஃபென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மொஹித் கோயத் மாதிரி ஒரு டிஃபென்ஸுக்கு இன்னும் ப்ளே பண்ணி அவரோட டிஃபென்ஸ் பண்ணவும் முடியும். ஸோ என்னடா இவ்வளோ பில்டப் தரேன்னு நினைக்காதீங்க. வாங்க அவரோட ஃபயரி கேமில் பார்க்கலாம்.
பிளேயர் பார்க்க போகிறோம். இவரோட பேர் அமீர் ஹுசைன் முகமதுலாக்கி. இவர் ஒரு ஈரான் பிளேயர். ஈரானில் இருக்கிற ஒரு ப்ரோ கபடியில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. பெஸ்ட் ரைடர்ன்ற ரிவார்டும் வாங்கியிருக்காரு. ஸோ இவரோட ரைடிங் ஸ்கில்ஸும் இப்போ டீசெண்டாக இருக்குது. இவரோட வீடியோ கிளிப்பும் வருது, அதையும் பார்க்கலாம். கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள். பிளேயரோட பேர் ஜாங் குன் லீ. இவர் ஒரு சவுத் கொரியா பிளேயர். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடியில் பல சீசன்ஸ் விளையாடிருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு பெஸ்ட் ரைடர்னால் அது இவர் தான் சொல்லணும். இவர் ஒரு லெஃப்ட் சைடு ரைடர். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சவுத் கொரியாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஒரு ப்ராப்பர் அட்டம் போட்டு ரைட் பண்ண தெரிஞ்ச ஒரு ரைடரில் ஜாங் குன் லீ ஒருத்தர். இவர் இந்த வருஷம் திரும்பவும் ப்ரோ கபடிக்கு என்ட்ரி கொடுத்துருக்காரு கைஸ். இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ஃபாரின் பிளேயர்ஸ் ஸ்லாட் முடிஞ்சுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் இருக்கிற கேட்டகரி டி பிளேயர்ஸ். இந்த கேட்டகரி டி பிளேயர்ஸில் கௌதம் முருகன் தான் ஃபஸ்ட்டு பிளேயராக பார்க்க போகிறோம். இவர் ரைட் கவர் டிஃபெண்டர். நமக்கு தெரியும் இந்த பையன் வந்து ரொம்ப டேலண்டான பையன். ரொம்ப நாளாக தமிழ்நாடு சர்க்கியூட்டில் போய்கிட்டு இருக்கான். ரீசெண்டாக சோலா வீரன்ஸ்க்கும் பிரெஸ்ட் யூனிவர்சிட்டிக்கும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தான் யுவா கபடி சீரீஸில். இவனோட பேர் இப்போ ஆக்ஷனுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு டீம் சூஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் இவர் கவரில். இப்போ அந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற பிளேயர் சுந்தர விஸ்வகண்ணன். இவர் ஒரு ரெட் ஆர்மிக்கு ப்ளே பண்ணுற பிளேயர். ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு யுவா கபடி சீரீஸ்லையும் தமிழ்நாடு சர்க்கியூட்லையும். அதுதான் அவருக்கு இந்த ப்ரோ கபடி சான்ஸை வாங்கி கொடுத்துருக்கு ஏலத்தில். எந்த டீம் பிக் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் பிக் பண்ணாங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு ப்ரூவன் கேண்டிடேட்டாக இருப்பார். இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது ஒரு ரைடர் தனசேகர். இவர் யுவா கபடி சீரீஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் லாஸ்ட் சீசன்ஸில். பழனி டஸ்கர்ஸ்க்கும் ப்ளே பண்ணி கப்பு வாங்கி கொடுத்துருந்தார் லாஸ்ட் சீசன். அதனாலேயே இவரோட பேர் இப்போ யுவா கபடி சீரீஸ்லேருந்து ப்ரோ கபடி லிஸ்ட்டுக்கு வந்திருக்கு ஏலத்துக்கு. எந்த டீம் பிக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பிளேயரோட பேர் மணிகண்டன் சுடலமணி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் நேசமணியோட பார்ட்னர்னு சொல்லலாம். மணிகண்டன் நேசமணி சுடலமணி 2 பேரும் ஒரு நல்ல ரைட் கவர் லெஃப்ட் கவர் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஒரு எந்த டீமுக்கு வந்து டிஃபென்ஸுக்கு. அதுக்காகவே எந்த டீமாக இவரை சூஸ் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அங்கே பிளேயர் ஆக்ஷனில் மீட் பண்ணலாம் இவரை. இப்போ நீங்கள் பார்க்குற பிளேயரோட பேர் தண்டிதன் கந்தசாமி. இவர் பார்த்தீங்கன்னா யுவா கபடி சார் கண்டினியூஸாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. பழனி டஸ்கர்ஸ்க்கு ப்ளே பண்ணும்போது சரி, எஸ்ஆர் மினிஸ்ட்ரிக்கு ப்ளே பண்ணும்போது சரி, இவரோட கேம் பிளேயில் நல்லாவே இருந்திருக்கு. ஒரு நல்ல டாலான ரைடர் தேவை, ஃபாஸ்டான ரைடர் தேவைன்னா இவரை கண்டிப்பாக எந்த டீமாக ஸ்விட்ச் பண்ணி எடுக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆக்ஷனில். இப்போ நீங்கள் பார்க்குற பிளேயரோட பேர் வேலவன் முருகானந்தம். இவர் பார்த்தீங்கன்னா பழனி டஸ்கர்ஸ்க்கு ப்ளே பண்ணார், அப்புறம் நீலகிரி நைட்ஸ்க்கு ப்ளே பண்ணார், அப்புறம் தமிழ்நாடுக்கும் ப்ளே பண்ணிட்டார் சீனியர் நேஷனல்ஸில். ஒரு ரொம்ப நல்ல லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர் ப்ளஸ் அவர் ஒரு லெஃப்ட் சைடு ரைடரும் கூட. எந்த டீமாக பிக் பண்ணாங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருப்பார். இப்போ நீங்கள் அந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்குற பிளேயரோட பேர் ஹரிஹர சுதன். இவர் ஒரு பக்காவான லெஃப்ட் கவர் டிஃபெண்டர். லெஃப்ட் கார்னரும் ஆடுவார், லெஃப்ட் கவரும் ஆடுவார். தரமாக பண்ணி கொடுப்பார் எல்லா மேட்சஸ்லையும். இவர் பார்த்தீங்கன்னா ஏஸ் கிளப்பை சேர்ந்தவர். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ சீனியர் நேஷனல்ஸில் ரொம்ப சூப்பர் பர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர் இவர். இந்த டைம் இவருக்கும் ப்ரோ கபடி ஆக்ஷனில் ஒரு லிஸ்ட்டில் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. எந்த டீம் அதுக்கு ஐ பண்ணி எடுப்பாங்களா? லெஃப்ட் கவர் தேவைன்னா இவரை கண்டிப்பாக எடுக்கலாம். ஒரு யங்ஸ்டர், ஃபிட்டான யங்ஸ்டராக இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி யுவா பால்டான்லேயே இவர் இருந்திருக்காரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இவருக்கு கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன்ஸில் ஒரு பிட்டு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்குற பிளேயரோட பேர் ஸ்டூவர்ட் சிங். இவர் தமிழ்நாடு சர்க்கியூட்டில் ரொம்ப நல்ல பிளேயராக வளம் வந்துகிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக இவரும் பழனி டஸ்கர்ஸ்க்கு ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆன யுவா கபடி சீரீஸ் டீன் எடிஷனில் பிரெஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு அற்புதமாக ப்ளே பண்ணிட்டு இருந்த ஒரு ரைடர் தான் இவர். ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப நல்ல ஃபார்மில் இருந்ததுனால இவர் யுவா பால்டான் டீமில் சைன் பண்ணியிருக்காங்க. எப்பப்பெல்லாம் புனேரி பால்டான் டீமோட பேஸ் டீம் தான் இந்த யுவா பால்டான். இதில் சைன் பண்ணியிருந்தாங்கனாலே அவங்களோட பிளேயரோட க்ரைட்டீரியா லெவல் ரொம்ப நல்லா பார்த்து தான் எடுப்பாங்க அவங்க. ஸோ இவருக்கும் எந்த டீமில் சான்ஸ் கிடைக்கும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்குற பிளேயரோட பேர் பிரவீன்குமார். இவர் சோலா வீரன்ஸ்க்காக விளையாடிட்டு இருக்காரு. இவர் பாண்டிச்சேரி சேர்ந்தவர். ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்ல டிஃபெண்டிங் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் உள்ள பையன் தான் இந்த பையன். லாஸ்ட் யுவா கபடி சீரீஸ்லையும் சரி, அதுக்கு முன்னாடி எடிஷன்லையும் சரி ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு சோலா வீரன்ஸ்க்காக. பட் இவரோட ஹைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டான பிளேயரு. பட் டிஃபெண்டிங் தான் பண்ணுறாருன்றது அதுவும் பிரச்சனை இல்லை. பட் எந்த டீம்ஸாக பிட்டுக்கு போவாங்களான்னு கேட்டால் அதுவும் பெரிய கொஷின் மார்க்ஸ் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் கடைசியாக பார்க்குற பிளேயரோட பேர் ஐயப்பன். இவர் பார்த்தீங்கன்னா சோலா வீரன்ஸ்க்காக ப்ளே பண்ணியிருந்தார். லாஸ்ட் 3 இயர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ராபேக் இவரோட ஹைட்டு மட்டும்தான். ஹைட் நல்லா இருந்ததுன்னா இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் எஜிலிட்டியாக நல்லா கொடுக்க முடியும். பட் ஹைட்டு கொஞ்சம் ஷார்ட்டுன்றதுனால இவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குது. பட் ப்ரோ கபடி டீம்ஸ் இதை பார்க்காம எடுப்பாங்களான்னு நமக்கு தெரியல. ஸோ எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இவர் ஒரு ப்ரூவன் பிளேயராக மாறது சான்ஸ் கிடைக்கும்.
அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலைல 8 மணிக்கு தான் வந்துச்சு. புதுசாக டிராஃப்ட் மேக் பண்ணி விட்டுருந்தாங்க ப்ரோ கபடியிலேருந்து. டிராஃப்ட் வந்த உடனேவே நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இந்த நியூஸ் எல்லாத்தையும் எந்த ஃபாரின் பிளேஸ் நமக்கு எடுக்கலாம், அதே மாதிரி எந்த தமிழ்நாடு பிளேஸ்லாம் கேட்டகரியில் இருக்காங்கன்றதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ வீடியோ வெயிட் பண்ணி பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ சீக்கிரம் அப்படியே அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்திருக்கேன் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சவங்களாம் ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. டோட்டலாக லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருப்போம். ஸோ தேங்க்யூ கைஸ்.